ஹாய் டீச்சர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஸோ எல்லாரும் யூஜிடிஆர்பி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இல்லை எப்போதான் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்புறம் படிச்சுக்கலான்னு உட்காந்துட்டு இருக்கிறீங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் சீக்கிரமே வரப்போகுது. ஆனுவல் பிளானரும் இந்த மந்த் எண்டுக்குள்ளே ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இப்போவுமே உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட ஏஞ்சல்ஸ் இங்கிலீஷ் அகாடமியில் ஆல்ரெடி நம்ம 2 பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், உங்களுக்கே தெரியும். ஸோ November 17th ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. செகண்ட் பேட்சும் இப்போ December 8 ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ நம்மளோட அடுத்த பேட்ச் நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம December 22 நம்மளுடைய அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன் நம்மளோட டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி. ஸோ போன வீடியோஸையும் கொஞ்சம் நீங்கள் அதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன்லாம் அதில் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய அடுத்த பேட்ச் December 22, அதாவது அடுத்த திங்கக்கிழமையிலேருந்து நம்ம ஒரு நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ எதுக்காக அடுத்தடுத்த பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு கண்டினியூஸாக நீங்கள் படிக்கணும். அது போக உங்களுக்கு படிக்கிறதுக்கான ஒரு கம்ப்ளீட் ஒரு சிலபஸ் வந்து நாங்களே உங்களுக்கு என்னென்ன படிக்கணுங்கிறத ஸ்கெடியூல் பண்ணி கொடுக்குறோம். ஸோ யாரெல்லாம் யூஜிடிஆர்பியில் 100+ மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே சீக்கிரமாக அவங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா லாஸ்ட் டைமே பார்த்துருப்பீங்க கட் ஆஃப் இங்கிலீஷ்க்கு எவ்வளோ அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லி. ஸோ 100க்கு மேலே எடுத்தாதான் நீங்கள் இந்த போட்டிக்குள்ளேயே நீங்கள் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ 100க்கு மேலே எடுக்கணும் அப்படிங்கிறது நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நான் படித்து எடுத்துருவேன் அப்படிங்கிறது பாசிபிளே கிடையாது. ஸோ இப்போ இருந்தே நீங்கள் படித்தா மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு டைம் 3 மாதம்தான் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு half ஆஃப் த சிலபஸாவது முடிச்சு வைங்க. அதுவும் யூஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர்ஸ் அதிகமாக இருக்கிறீங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸாக இருக்கிற உங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்கிறது என்னன்னா, சீக்கிரமாக உங்களுடைய ஸ்டடி பிளானை போடுங்க. ஸோ ஏன்னா உங்களுக்கு வந்து 150 மார்க்குமே நீங்கள் மேஜர் தான் எழுத போகிறீங்க. அது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு. பிஜி எழுதினவங்களை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க 110 மார்க் தான் மேஜர், 30 மார்க் சைக்காலஜி படிக்கணும், 10 மார்க்ஸ் ஜிகே படிக்கணும். வேலை வேணும்னு நினச்சா இது எல்லாத்தையுமே படித்தாதான் நம்மளால வேலை வாங்க முடியும். பட் யூஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 150 மார்க்ஸுமே நீங்கள் மேஜர் மட்டும்தான் படிக்கிறீங்க. வேற எந்த உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷனுமே உங்களுக்கு கிடையாது. ஸோ அது போக தமிழ் எலிஜிபிலிட்டி படிப்பீங்க, அவ்வளவுதான். ஸோ இந்த டைமை நீங்கள் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு நியூ இயரை ஒரு நல்ல கோலோட ஒரு நல்ல ஸ்டடி பிளானோட நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். 2026 நானும் ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் ஆகணும் அப்படிங்கிற உங்களுடைய ட்ரீமோட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கு உங்களுடைய ஃபர்ஸ்ட் ட்ரீம் பிக், ஒர்க் ஹார்ட். ஸோ கனவு மட்டும் கண்டுகிட்டே இருந்தால் போதாது, அதுக்கான நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கும் நம்ம கொடுக்கணும். ஸோ ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கலாம், நீங்கள் இல்லை ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கலாம். ஸோ யாராக இருந்தாலும் உங்களோட டைமை நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணி உங்களால் கட்டாயமாக ஈஸியாக படிக்க முடியும். ஸோ அதுக்கு ஏற்றபடி தான் நாங்கள் ஸ்கெடியூல் போட்டு உங்களுக்கு நாங்கள் வந்து படிக்கிறதுக்கு, ஏன்னா உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் நீங்கள் ஆன்லைனில் பார்க்கலாம், நிறைய புக்ஸ் வாங்கி படிக்கலாம். ஆனாலும் எதுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து மேண்டேட்ரி அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஸ்கெடியூல்டு மைண்ட் இருக்கும். ஸோ இந்த வீக் இதை படிக்கணும். இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிற மாதிரி தான், நம்மளும் ஸ்டூடெண்ட்ஸ் தானே. ஸோ நம்ம இதை படிக்கிற டெஸ்ட் எழுதணும், இதை படிக்கணும், இதை டெஸ்ட் எழுதணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை உங்களுக்குள்ள ஒரு ஸ்கெடியூல்டு மைண்ட் செட்டை கொண்டு வர்றதுக்காக தான் நாங்கள் டெஸ்ட் பேட்சஸ் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ நம்மளோட டெஸ்ட் பேட்சஸில் கண்டிப்பாக நீங்கள் இந்த 4 to 4.5 months நம்ம ஃபுல் சிலபஸையும் நம்ம கவர் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ 100+ டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஸோ ரெகுலராக டெஸ்ட் கொடுத்துட்டே இருக்க போகிறோம். யூனிட் வைஸ் டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் எழுத போகிறீங்க, டாபிக் வைஸ் டெஸ்ட் எழுத போகிறீங்க, அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ நல்லபடியாக 2 பேட்சுமே போயிட்டு இருக்குது. ஆக்சுவலி இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா November 17th எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த நாளே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ உண்மையிலே நல்ல ரெஸ்பான்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து நாங்கள் வேலைக்கு போகணுங்கிற கனவோடு இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னும் கனவு மட்டுமே கண்டுட்டு இருக்கிறவங்க சீக்கிரமாக அதை நினைவாக்குறதுக்கு, அதை நிஜமாக்குறதுக்கு உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை கொடுங்க. தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் எல்லாமே நம்மளோட டெஸ்ட் பேட்ச்ல இருக்க போகுது. ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை உடனே காண்டாக்ட் பண்ணுங்க. we will share you further details. இந்த டெஸ்ட் பேட்சோடைய ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2500 rupees. ஸோ எங்களுடைய அகாடமி நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. we will share you further details. December 22 இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், no more delay. ஸோ மெட்டீரியல்ஸும் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃப்ரெஷர்ஸாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க எல்லாருமே நீங்கள் எங்களோட மெட்டீரியல்ஸை வாங்கிக்கலாம். நிறைய அப்டேட்ஸ் பண்ணியிருக்கிறோம், நிறைய பிக்சர்ஸ், மைண்ட் மேப்ஸ் எல்லாமே நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் இந்த மெட்டீரியல்ஸ்க்காக நான் செப்பரேட்டாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ வேறு என்ன டவுட் இருந்தாலும் நம்மளோட அகாடமி நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்.
ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ கட்டாயமாக உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை போட்டு படிங்க. 2026ஆம் ஆண்டு நிச்சயமாக உங்களுடைய அரசு பள்ளி ஆசிரியர் ஆகிறவங்க கனவு நிச்சயமாக நினைவாகும், நிஜமாகும். ஸோ அதுக்கு உங்களுடைய ஹார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க. நல்ல உங்களுக்கு அகாடமிஸ்ல ஜாயின் பண்ணுங்க, படிக்க ஆரம்பிங்க. நம்மளோட அகாடமிலேயே நம்ம நியூ இயர்ல இருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றோம், ஆன்லைன் கிளாஸஸ். அது போக உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் அவைலபிளா இருக்கு, டெஸ்ட் பேட்சஸ் அவைலபிளா இருக்குது. ஸோ கண்டிப்பா அந்த கோர்ஸ் அவைல் பண்ணுங்க. சீக்கிரமா ஜாயின் பண்ணி டெஸ்ட் எழுதி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க படிக்கிறது ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் ஒரு 30 to 40% தான் நீங்க படிக்கிறது. வாட் இஸ் வாட்னு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. பட் நீங்க டெஸ்ட் எழுதும் போது தான் மிச்சம் 60 to 70% நீங்க எழுதுற டெஸ்ட் தான். எவ்வளவு பாசிபிளா நீங்க டெஸ்ட் போட்டுட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அகாடமியை காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ ஏஞ்சல்ஸ் இங்கிலீஷ் அகாடமி. ஸோ வி வில் டிராவல் வித் யூ த்ரூ அவுட் யுவர் சக்சஸ் ஜேர்னி. ஸோ காண்டாக்ட் 6381910043. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.